ப்ராஜெக்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணும்பொழுது ஒரு டீம் கூட பழகும் பொழுது இப்போ விவேக் சொன்னாப்புல 60% 70% வந்து நியூ டைரக்டர்ஸ். அது வந்து அவங்களுக்கும் பெரிய பிளெஸ்ஸிங். நம்மளையும் அவங்க புது இதில் பார்ப்பாங்க, புது ஆங்கிளில் பார்ப்பாங்க, வேறு வேறு கேரக்டர்ஸ் வரும். அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப கிளியர் விஷன் இருந்தால் தான். ஏன்னா இந்த சாய்ஸோட ரிசல்ட் உங்களுக்கு அடுத்த மாதம் தெரியாது, அடுத்த வருஷம் தெரியாது, 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு. அப்போ நீங்கள் ஒன்று தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், அதை கரெக்டும் பண்ண முடியாது. அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதை தெரிஞ்சே தான் எடுக்கிறீங்க. பட் உங்கள் இன்ஸ்டிங்க்கு உங்கள் மைண்டுக்கு ஒன்று கிளியர்னு தோணுது இல்லை, அது எவ்வளோ முட்டாள்தனமாக கூட இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் நடுவில் கொஞ்சம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அப்போ சின்னி ஜெயந்த் சார் வந்திருந்தார். பார்த்துட்டு படம் ஏற்கனவே பார்த்தப்போ நல்லாயிருக்கு தம்பி, யோசிக்கவே யோசிக்காத, எல்லா படத்தையும் பண்ணு, இது பண்ணு. அவர் சொன்னது கரெக்டு தான், தப்பு கிடையாது. யோசிக்கவே யோசிக்காத, எல்லா படத்தையும் பண்ணு, பிஸியாக இருக்கு அப்படின்னு. பட் அதை பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு தான் இது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருக்குது. என்னென்னா பெர்லின் கேரக்டரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அந்த பெர்லின் கேரக்டரில் என்னை யோசிச்சார்ல குமராஜா சார், அதுதான் த கிரேட்னஸ். ஏன்னா அவர் எழுதிட்டார், அந்த கேரக்டருக்கு நடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஹீ சூசன் மீ ஃபார் என்னென்னா அது ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தா அது ஃபேமஸாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர் அதை எடுத்து அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாருல்ல. ஆமாம், அதுவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி பார்த்துட்டு இப்படி ஒன்று பார்க்கறது இருக்குல்ல, அது பயங்கரம். அது பயங்கரம். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Call 9600 831182.